உங்களை பார்த்து யாராச்சும் பொறாமப்பட்டிருக்காங்களா? அட, என்னை பார்த்தெல்லாம் யாருமா பொறாமப்பட போறா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம அடுத்தவங்க மேலேயோ இல்லை அடுத்தவங்க நம்ம மேலேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ நிச்சயமாக பொறாமப்பட்டிருப்போம். அது உறவினராக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், ஏன் உடன் பிறந்தவராக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது நடந்திருக்கும். அப்படி நம்ம மேலே பொறாமப்பட்டவங்க மனசில் என்ன இருக்கும்? இந்த கதையை கடைசி வரை கேளுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஊரில் முத்தையான்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தான். கடின உழைப்பாளி. ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் இல்லையா? அதனால் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தான். இப்படியே இவனோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்தது. இந்த முத்தையா வீட்டு பக்கத்து வீட்டில் முருகேசன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கும் அவனோட மனைவிக்கும் யாராச்சும் நல்லா இருந்தால் பிடிக்காது. பொறாம குணம் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப அதிகம். ஊரில் யாராச்சும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா, அவன் எப்படி இந்த நிலைக்கு வந்தான் தெரியுமா அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட பொரளி பேசிட்டும் உள்ள பொறாமப்பட்டுட்டும் இருப்பாங்க. முத்தையா இப்படி செல்வந்தனானதும் அவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. பொதுவா ஒருத்தர் மேல பொறாமப்பட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. அதையே தான் இவங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் முத்தையா குளிச்சுட்டு ஈரத்துணியோட வெளியே வர்றத முருகேசனோட மனைவி பார்த்துட்டா. உடனே முருகேசனை எழுப்பி, முத்தையா எங்கேயோ போறான், நீங்களும் பின்னால போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். முருகேசனும் முத்தையாவை அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போனான். முத்தையா அடுத்த தெருவில் இருந்த ஒரு கோவிலுக்குள்ள போனான். முருகேசனும் உள்ள முத்தையா என்ன பண்றான்னு வெளியே இருந்தே பார்த்துட்டு இருந்தான். இப்படியே 40 நாட்கள் ஓடிடுச்சு. முத்தையா கோவிலுக்கு போறதும் முருகேசன் அவனை ஃபாலோ பண்றதுமா இருந்தது. 41வது நாள் முத்தையா அதே போல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். திடீர்னு அவன் முன்னால கடவுள் வந்தாரு. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத முத்தையா சட்டுன்னு மயங்கி விழுந்துட்டான். இதை பார்த்த நம்ம முருகேசனுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. அங்க இருந்து அப்படியே நைஸா எஸ்கேப் ஆக பார்த்தான். உள்ள இருந்து கடவுள் முருகேசனை கூப்பிட்டாரு. பயந்துகிட்டே உள்ள போனா முருகேசன். கோவிலுக்கு 40 நாட்கள் தொடர்ந்து வந்த முத்தையாவுக்கு நிறைய வரம் கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா இவன் மயங்கி விழுந்துட்டான். நீயும் தெரிஞ்சோ தெரியாமலோ 40 நாள் கோவிலுக்கு வந்துட்ட, அதனால அந்த வரத்தை உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாரு கடவுள். முருகேசனுக்கோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையா? தாங்க, நீங்க நினைச்சதெல்லாம் எனக்கு தாங்கன்னு சொன்னான். தர்றேன், ஆனா ஒரு நிபந்தனை, அதுக்கு நீ கட்டுப்படணும்னு சொன்னாரு. சரி சொல்லுங்கன்னு அவன் கேட்க, நீ என்ன கேட்குறியோ அதுல இருந்து ரெட்டிப்பா முத்தையாவுக்கு கொடுப்பேன், அதனால நல்லா யோசிச்சுட்டு சொல்லுன்னு சொன்னாரு. உங்களுக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சா என்ன கேட்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடவுள் இப்படி சொன்னதை கேட்ட முருகேசனுக்கு கோபமா வந்துடுச்சு. நாம வசதியா வாழ காசு பணம் காரு பங்களான்னு கேட்கலாம்னு பார்த்தா நான் கேட்கறதுல இருந்து ரெட்டிப்பா அவனுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அவன் நல்லா இருக்க நான் வரம் கேட்கணுமா? அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு வரமே வேண்டாம்னு சொல்லிட்டான். உனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியலன்னா உன் மனைவி கிட்ட கேட்டுட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன்னு கடவுள் சொல்ல, அவனும் தன் மனைவி கிட்ட அபிப்பிராயம் கேட்க போனான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. முருகேசன் கடவுள்கிட்ட அந்த வரத்தை கேட்க போனான். அவன் கடவுள்கிட்ட போய், எனக்கு எது கொடுத்தாலும் அதுக்கு ரெட்டிப்பா முத்தையாவுக்கு கொடுத்துருவீங்கல்ல, அதுல மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்டான். நான் சொன்னது தானே கடவுள் சொல்ல அந்த வரத்தையும் கேட்டான். எனக்கு ஒரே ஒரு கை போதும், அதனால இன்னொரு கையை எடுத்துருங்க. ஒரே ஒரு கால் போதும், அதனால இன்னொரு காலை எடுத்துருங்க. ஒரு கண் மட்டும் வச்சு என்னால் நல்லா பார்க்க முடியும், அதனால இன்னொரு கண்ணை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு வரத்தை முருகேசன் கேட்பான்னு நீங்க நினைக்கல. முருகேசன் கேட்ட இந்த வரத்துக்கு கடவுள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு? இந்த கதையோட முடிவை உங்ககிட்ட விட்டுடுறேன். முடிவு எப்படி இருக்கும், கடவுள் என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.